மக்கள்ஸ் ஆக்சுவலா இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற இந்த இல்ல பாட்டில் இல்ல அம்மா கிட்ட 2 அடி அப்பா கிட்ட 2 அடி எட்டி கூறி தானி எலிக்குட்டியா நான் கிட்டத்தட்ட மலைக்கு பக்கமா நெருங்கிட்டோம் நினைக்கிறேன். இந்த சிறிது நேரத்தில் மலை ஏற ஆரம்பித்து விடுவோம். கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு. என்ன மாப்பிள? மாப்பிள செம்மடோ மாப்பிள இவ்வளவு பக்கத்துல ஐயோ எப்படி என்ன காமிச்சற மக்கள்ஸ் இந்த வீடியோல நான் இருக்கிற மக்கள்ஸ் தெரியுதா? இத ஓபன் பண்றா இத ஓபன் பண்றா இங்க ஐயோ மக்கள்ஸ் சோஸ் இருக்கிற அன்னில ரெடியான அடி ஆமண்டா சுபாஸ் மக்கள்ஸ் இங்க பாருங்க மக்கள்ஸ். இதுக்கு பின்னாடி வந்து தமிழ்நாடு, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கேரளா. இங்க பாருங்க எதிரே பக்கல கேரளாக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் உள்ள ஒரு ரூம்னு கேரளாக்குள்ள வந்துட்டோங்க பாருங்க. 1 2 3 அருவி 3 பக்கம் வந்துட்டு இருக்குது. நல்லா மலைக்கு இதமா சுட சுட மிளகா பச்சி வெத்துட்டி ஒவ்வொரு செம்ம. இந்த லொக்கேஷன் அதுக்கு மேல வெளி மழை தான் இருக்குது வரைக்கும் மக்கள். மக்கள்ஸ் ஆக்சுவலா இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற இந்த இல்ல பாட்டில் இல்ல கையில ஆக்சுவலா சட்டன் முடிவு மக்கள் திடீர்னு போலானானுங்க மாப்பிள்ளை கார் நிறுத்தியாரானே பாப்பா இரு அப்பாட்ட கேட்டு நீ அப்பாட்ட கேட்டியா ஓகேனாரு ஓகேச்சு அவ்வளோதான் போயிட்டு இருக்கிறோம். இதுதான் பசங்க டூர்ன்றது. பிளான் பண்ண எதுவுமே நடக்காது மக்கள் வாழ்க்கையில உண்மையாலும் சொல்ல போனா பிளான் பண்ணி மாப்பிள்ள அங்க போலாண்டா இன்ன வரைக்கும் நம்ம 90s கிட்ஸ் கோவா போக முடியல. கோவா பக்கத்துலாம் போயிட்டு வந்தாச்சு, கோவா மட்டும் போக முடியல. மகாராஷ்டிராலாம் போயிட்டு வந்தாச்சுங்க. போலாம் அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சியர்ஸ். வேற ஒண்ணும் இல்லைங்க, பெட்ரோல் பங்க்ல ஆட்டை போட்டு தண்ணி தான் தண்ணி முதற்கொண்டு பெட்ரோல் பங்க்ல முடிஞ்சா பிடிச்சிக்குவோம் மக்கள். எந்த அளவுக்கு சிக்கனமா பயணம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன். பேக் பேக்கர் குமார் வந்து வேர்ல்டு பட்ஜெட் டூர் போடுறாரு. நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் டூர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, ஈரோடு பட்ஜெட் டூர் இதை தாண்டி வெளியே எங்கேயும் பேச போகிறது இல்லையே. நான் இப்போ போயிட்டு இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் போகிறோம். அடுத்து வந்து திண்டுக்கல் மாவட்டம் மாறுவோமா இல்லை திருப்பூர் மாவட்டத்துலேயே இருக்குமான்னு தெரியல. இப்போ தாராவூரம். நான் சொல்கிற பிளேஸ் திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் தெரியல. திருப்பூர் மாவட்டம் தான் நினைக்கிறேன். திருப்பூர் மாவட்டம். ட்ராவல் அப்படின்னாலே நம்ம கூட இணைபிரியாத நண்பர் யார் அப்படின்னா டீ தாங்க. டீ வித் சமோசா. நம்மளால் பிரெட் பீச் சாப்பிட்றாரு. இவங்களே 2 எடுத்துட்டாங்க, நான் 1 எடுத்துட்டு நான் ஏமாந்தவன் ஆகிட்டேங்க. நானும் ஒரு எடுத்து தின்றுவேன், கணக்கு ஈக்குவல் பண்ணிடுவேன். வணக்கம் சமோசா நல்லா குடு. கௌதம் நம்ம சமோசா பிடிக்குமாம்மா? இந்த சமோசா பிடிக்காதாம்மா? எனக்கு 2மே பிடிக்கும். அருமை. சியர்ஸ். வாங்க மக்கள் லெமன் டீ சாப்பிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு நல்லா லெமன் டீ சாப்பிட்டு. கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்க்கலாம். இதனால் ஹெல்த் ஒன்றும் மாற போகிறதில்ல. மாறுமா தெரில. லெமன் டீன்னு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூகுள் டவுன்லோட் பண்ணி போட்டு விட்றவங்களுக்கு ஒரு லைக் போடுவேன். உங்கள் லைக் நீயே வச்சுக்கிட்டாங்கிறீங்களா? நம்மளால முடிஞ்சு. நன்னாரி சர்பத் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குதுங்க லெமன் டீ. நன்னாரி சர்பத் மாதிரி இருக்குதுங்க. நன்னாரி சர்பத் சூடாக குடிச்ச இருக்கு அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. செமையாக இருக்குல்ல மக்கள்ஸ். இங்கே பாருங்க 2 சைடு புளிய மரம். என்ன ரோட்டை அகல மாட்டேன்னு சொல்லி இந்த புளிய மரத்தில் வெட்டிடுறோம். அதெல்லாம் வெட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ நிழல். செமையாக இருக்குது. ஊருக்கு ஊர் அங்கங்கே இருக்குதுங்க இந்த மாதிரி. வண்டி முன்னாடி போகிறனால இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்களேன். கேவலப்படுத்த கூடாது. 500 அடிச்சு அவுட்டு அகல டெண்டுல்கர் தான் நம்மாளு. காஞ்சிபுரம் பட்டுடா, பழனி மலை மொட்டடா, பாண்டிச்சேரி மில்லிடா, நம்ம மதுரையில மல்லிடா, கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கால இந்த சாமிடா, கோபம் வந்து புட்டா கூட்டத்தோட காலிடா, கும்பகோண வெத்தலை அது கொஞ்சம் கூட பத்தலை, நாட்டுக்கால சக்கரை அதே செக்கு போல சுத்தர திருநெல்வேலி
அப்படித்தானே வழங்க வரைக்கும் கொடுத்துட்டாங்க. சரிங்கம்மாப்பா சரிங்கம்மாப்பா, நம்ம அவ்வளோ பெரிய கிரியேட்டர் இல்லைங்கப்பா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு. மக்களே வயிற்ற வேற கலக்கிருச்சுங்க லெமன் டீ குடிச்ச உடனே. சரி அதனால கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க ஜம்முன்னு இருக்குது பாருங்க. அழகான ஒரு ஆலமரம் கூன்னு கத்திட்டு இருக்குது கோயில். அப்பல குயிலின் இனிமையில் வாருங்கள், பாத்ரூம் போகலாம். அப்பாடா கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. அப்பா மக்கள் இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ட்ராவல் போகும்போது இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இயற்கை உபாதைகளெல்லாம் வந்து மக்கள் அப்போதைக்கப்போ வந்து இது பண்ணிட்டா போனால் தான் ரிலாக்ஸாக போகலாம். ஆனால் வந்து இதெல்லாம் மனித இயல்பு மக்கள், மனித இயல்பு இல்லை உயிரினங்களுடைய இயல்பு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பூச்சாக படக்கூடாது. உயிரினம் நம்மளை விட்டுட்டு போயிருச்சு. ஆமாம், இங்கே ஒரு உயிரினம் இருந்தது. அந்த உயிரினம் எங்கே போச்சு? உயிரினமே இருங்க, அந்த உயிரினத்தை கண்டுபிடிச்சிட்டு வரேன். 2000 years later. ஏங்க இந்த உயிரினம் எப்பங்க உள்ள வந்தது? சத்தம் இல்லாம கொண்டு வரான்னு தெரியுது. மக்களே இங்க முன்னாடி வாருங்க மக்கள், சிவலிங்கம் மாதிரி ஜம்முன்னு மலை வாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ நல்ல ஒரு வைப்பா இருக்குதுங்க அதை பார்க்கும்போது. கிட்டத்தட்ட மலைக்கு பக்கமா நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சிறிது நேரத்தில் மலை ஏற ஆரம்பித்து விடுவோம் கட்டளை மாரியம்மன் கோவிலுக்கு. என்ன மாப்ள? ஓகே மக்கள், வேற லெவல் இருக்குதுல்ல. எலிக்குட்டியெல்லாம் ஏறி எம் என்ற மனிதன் எலிக்குட்டி ஆனான் பரிச்சையில முட்டை அம்மா கிட்ட 2 அடி அப்பா கிட்ட 2 அடி எட்டி கூறி தான் எலிக்குட்டி ஆனான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எலிக்குட்டியாடே இருக்குது மாவளை சொல்ற மாதிரி. இதெல்லாம் நீங்களும் அந்த சாங்ஸ் எல்லாம் பாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வரையுமல்ல, இதான் அப்பெல்லாம் கெத்து 90s கிட்ஸுக்கு. ஏய் நான் எலி வரையன் போட்டு மலரும் நினைவுகள் சாமியா இருக்குது. மக்கள்ஸ் நிறைய பண்ணுவேன். அது இந்த இடத்துல வந்து அந்த வேப்பங்கொட்டை எடுத்து வச்சு அடிச்சு ரத்தம் வர வைக்கிறது. எவனுக்கு ரத்தம் வருது அவன் தான் கெத்து. நாக்கு எப்படி சொல்ற, நாக்குல ரத்தம் வர வைக்கிறது. கம்பல் கொடுத்தாலே நாக்குல ரத்தம் வர வைக்கிறது. சரக்கு நிறுத்து பாப்பாத்திய புடிச்சு டப்பால தீப்பெட்டி டப்பால அடைச்சு வைக்கிறது. அது சிவப்பா இருக்கும்ல, பொண்ணு பிடிக்கிறது. அந்த சிவப்பா பாத்தி அதை தானே நான் மொட்டை பாப்பா. அது அப்புறம் அந்த இது குள்ளா பிடிக்கிறது. குள்ளா முடிச்சு போலாம். மழை வந்துச்சுனா குள்ளா முடிக்கலாம் தானே. அந்த ரவுண்ட் மாப்ள இன்னொன்னு கேள்விப்பட்டிருக்கியா? மாடுன்னு சொல்லுவாங்களா, முள்ளு செடி மாடு கொடுக்காட்டும் இருக்கு பூச்சி மாடு. ஆமா, அது பிடிச்சு கொண்டு வருது. குள்ளா வந்து மத்தவங்க நிறைய பேர்ல பிடிக்க மாட்டாங்க. குள்ளாலாம் அந்த குளிக்குள்ள ரவுண்ட் குளிக்குள்ள ஓடிவாங்க. குள்ளா அதுல எறும்பு தூக்கி போட்டு எறும்பு இழுத்துட்டு வருது. ஆமா சரியா இருக்கு. மாப்ள நல்லா விளக்குமாத்து குச்சி வச்சு அப்படியே அந்த புளி நேர் அப்படி வச்சு மாப்ள நல்லா கையை விட்டு தோண்டிடுவேன். அப்படியே எடுத்துறியா? அப்படியே எடுத்து கை வச்சு இதான் கொள்ளான்றுவேன். புதுசா புரிய அந்த குள்ளா பறிச்சுதான் தனியா தெரியும். சடக்குன்னு கையை விட்டு நோண்டி எடுத்துடலாம். அப்பெல்லாம் நிறைய குள்ளா இருந்துச்சு, இப்பெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் குள்ளானே காணாங்க. காரணம் வந்து நம்ம உலகம் அந்த அளவுக்கு வந்து களைக்கொல்லி அந்த மாதிரி மருந்தெல்லாம் அடிச்சு மாசுபடுத்திட்ட காட்டையெல்லாம். அதனாலதான் இப்பெல்லாம் செத்து போச்சு அதெல்லாம். மக்கள் லெஃப்ட்ல போனா அமராவதி நகர், நேரு போனா மூணாறு. இதுல எப்படி போறது மக்கள்? ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் செக் போஸ்ட் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்க போட்டிருக்கான் பாருங்க, ஆனைமலை புலிகள் காப்பகம் வெல்கம் யூ, தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வருகிறோம். குறுக்காட்டிட்டாங்க பார்த்தியா? சோழி முடிச்சு ஆட்டமாடா போட்டீங்க, கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டமாடா போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் சம்பவம் ஆயிடுது. என்னாச்சு அப்படின்னா அந்த கட்டளை மாரியம்மன் கோயில் வந்து செவ்வாய் வியாழன் ஞாயிறு 3 நாள் அனுமதிக்கிறாங்க. அது போக அமாவாசை மாசம் அப்போ மட்டும்தான் கோயிலுக்கு நம்ம போக முடியுங்க. வாரத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை போகலாம், வியாழக்கிழமை போகலாம், ஞாயிற்றுக்கிழமை போகலாம். அமாவாசை மாசத்துல ஒரு அமாவாசை வருதுங்க, அதுக்கு போகலாம். இது இந்த நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் இந்த புதன்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை அங்கே அந்த கிழமையெல்லாம் போக முடியும். திங்கக்கிழமை இந்த கிழமையெல்லாம் போக முடியாதுங்க மக்கள். இப்போ நாங்கள் வந்த கிழமை வந்து வெள்ளிக்கிழமையா? ஆக்சுவலாக அம்மனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை உகந்த நாள். அந்த அன்னைக்கு கட்டளை மாரியம்மனுக்கு அந்த அன்னைக்கு விடல. இட்ஸ் ஓகே மக்கள்ஸ். இப்போ நாங்கள் எங்கே வர மாப்பிள காந்தூரா? மறையூர் போகிறோம். என்னமோ சொல்லி எங்கெங்கயோ வர மக்கள். சரி வாங்க பேசிக்கலாம் வாங்க. பாருங்களா போயிட்டு வராங்க. மேக்ஸிமம் இந்த ரூட்ல மூணாறு போறாங்க மாப்ள. ஓ இந்த ரூட் தான் உடுமலைப்பேட்டை மூணாறு ரூட்டா? மூணாறுல இருந்து மேக்ஸிமம் நம்ம எல்லாமே டூரிஸ்ட் போற நம்ம கோயம்புத்தூர் சைடு இருந்து போறவங்க அதிகமா என்ன அந்த வழியா போயிடுவாங்க. அந்த வழியா உள்ள போயிட்டு இந்த வழியா இறங்குவாங்க. ஃபுல்லா கொச்சின் முடிச்சுட்டு கேரளா டவுன் முடிச்சுட்டு அப்படியே வந்தாங்கன்னா மூணாறுல இருந்து இறங்கி வரதுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும்.
இதான் கரெக்டா இருக்கு. ஆமா இறங்கி இல்ல, வர்றப்ப route ஆனா ஒத்தையடி ரூட் கொஞ்சம் அந்த ரூட் சின்னதா தான் இருக்கு. இதுலதான் எல்லா இதுதான் மாப்பிள்ளை டிராவல்ஸ்லயும் வரும். ஆ? நாங்களே ஒரு தடவை கௌதம ஞாபகம் இருக்கா? நம்ம அந்த நம்ம தேர்ட் இயர் அஜித்ல அந்த டிராவல்ஸ் இதுலதான் இறங்கணும். இங்க பாருங்களேன் மக்கள்ஸ், ரூட் உண்மையாலுமே செமையா இருக்குதுங்க. அதாவது எப்படின்னா ஒத்தையடி பார்த்த மாதிரி இப்போ இந்த பருகூர் ரூட்டுக்கு உங்களுக்கு கூட்டு போகல மக்கள்ஸ், சேம் அதே மாதிரி சின்ன ரூட்டு தானா. இதுல தான் நீங்க மாப்பிள்ள சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள. இந்த ரூட்ல வந்து மூணாறு போனா செமையா இருக்கும், போற வழியிலே ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்னொரு செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு செக் போஸ்ட் காட்டுக்குள்ள ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஓகே ஓகே. ஆமா சொன்ன மாதிரி வார எத்தனை பேர் வருது போடுறா. இது மெயினானதான் வழிதான். வழிதான் சின்னதா இருக்கு, கேரளா ஆனா மாப்பிள்ள. மெயினானதான். கர்நாடகா எல்லாம் இங்க பாருங்க எத்தனை வெஹிக்கிள் வருதுன்னு. ஐயோ, ஆனா இன்னும் ரூட்டு தான் சின்ன ரூட்டா போயிடுச்சு. சின்ன ரூட்டா போயிடுது. இங்க பாருங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா காட்டு அழிக்கிற மாதிரி இருக்கா. ஆயிரும். உண்மையாலுமே சொல்றாங்க மக்கள்ஸ், இந்த ரூட் வேற ஐயோ சந்தோஷமான நிறைய இருக்குது. எப்படியோ ஒண்ணு இன்னும் மேல ஏற ஏற இன்னும் சூப்பர். மக்கள்ஸ் போய் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கோம், மூணாருக்கு வந்து ஐடியா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, மேபி அமைஞ்சது அப்படின்னா இந்த ட்ரிப்ல நீங்க ஒரு 4-5 ட்ரிப் ரிட்டர்ன் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்தோம்னா கூட கட்டல மாதிரி பார்த்துடலாம். சீரியஸ். ஆனா இதை எதிர்பார்க்கலீங்க. நான் இப்படி ஒரு ரூட்டு கேள்விப்பட்டிருக்கேன் மக்கள், சின்ன வயசுல இந்த ரூட்ல போயிருக்கேன் மக்கள்ஸ். ஆனா இன்னைக்கு இதுல வர வாய்ப்பு கிடைச்சது. ஐயோ உண்மையாலுமே வாரில ஒத்தையடி பாதைக்கு வேற மாதிரி இருக்கா. இங்கே யானை ஆட மாட்டோம் அதிகமாப்ல, யானை நிறைய இருக்கும். போட்டே போட்டுருந்தாங்களே மாப்பிள்ள, நின்ற கூடாது அப்படியே போயிட்டே பாருங்க ஜம்முன்னு இருக்குதுங்க. ஐயோ டே மாப்பிள்ள சத்தியம் செமையா இருக்கு ரூட்டு. நீ சொன்ன கொடவேலா வேணாம் வரா, இங்க வர எத்தனை இருக்குது. அந்த சைடு இருக்கு வேற இந்த இங்க இங்க அதை விட அது ஒரு செமையா இருக்கு. கொடவேலாவும் இருக்கு, இந்த வேலை மாதிரி இருக்கு. ஒரு டிஃபரன்ஸ் இது வந்து இது வந்து சாதா வேளா மரம் மக்கள்ஸ். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வருங்க படத்துல வேற இதான் மாப்பிள்ள ஜாமுன் இருக்கு. கொடை வேளா மரம். ஆனா அந்த இடத்துல வரும், அந்த இடத்துல கீழே மட்டும் பாரு ஆமா மலை துளி ஒழுகல பாத்தியா. இதுதான் கொடை வேளா மரம். பாத்தியா இங்க நிக்கலாம், செமையா இருக்குது. நிழல் சரியான நிழல். சிறிது தூரம் டிராவலருக்கு அப்புறம் இங்க பாருங்க ரோட்ல பாருங்க குட்டி மாப்பிள்ளைஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கானுங்கன்னு. தண்ணி எப்படி குடிச்சிட்டு இருக்கானுங்க வர்ற மேல ஆமா மழை தண்ணிய. மாப்பிள்ள இங்க நிறுத்து மாப்பிள்ள. ஏய் என்னடா இது வேற மாதிரி இருக்கு மாட்டிருக்கு சைடு. ஏதோ ஒரு ஆறு மாதிரியா உள்ள ஒண்ணும் இல்ல. இருங்க இறங்கி காமிச்சிட்டு வரேன். உள்ள வந்துருவாடா. அவன்லாம் வர மாட்டேன் மாப்பிள்ள, வரமாட்டாடா அப்பெல்லாம் வர மாட்டேன் மாப்பிள்ள, பயப்படாதீங்க. இங்கே பாருங்களேன் மக்கள்ஸ், தெரிகிறதா இது ஒரு ஆறாட்டு இருக்குதுங்க. மழை ரொம்ப பெஞ்சுது அப்படின்னா இதில் தண்ணி ஓடும். ஆனால் உள்ளே வந்து நம்ம ஆளுக்கு பூரா இந்த குவாட்டர் பாட்டிலையும் வாட்டர் கேனையும் போட்டு வச்சு நாஸ்தி பண்ணிட்டாங்க. கேரளாக்காரங்க ஜீப்பு தான் பாருங்கள் ஜம்முன்னு ஜீப்பில் போயிட்டுருக்காங்க. வேறு லெவலு. இங்கே பாருங்க மக்கள், சண்டை பக்கம் எப்படி இருக்குது பாருங்களேன், செமையாக இருக்குதுல்ல. ஐயோ நம்ம ஆளுக்கெல்லாம் கீழே பாருங்க தண்ணி எப்படி குடிச்சிருக்கானுங்க பாருங்க. சூப்பர் 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 மக்கள்ஸ். ஓகே போலாமா? ஓகே போலாம். ஓகே மாப்பிள்ள வரட்டுங்களா? போயிட்டு வரணுங்க மாப்பிள்ள. வரங்க மாப்பிள்ள. குட்டி மாப்பிள்ள டாடா டேய் இங்க வரடா டேய் செவல. இங்கு புலிகள் நடமாட்டம் அதிகம், புலியை காப்போம் புவியை காப்போம். சூப்பர்ரா. ஏமாம்பா புலிகிட்ட இருந்து நம்மளதான் முதல்ல காப்பாத்திக்கணும். நம்ம அங்கே ஃபாரஸ்ட்ல வர அது வாட்டுக்கு தான் இருக்கும், நம்ம தான் டிஸ்டர்ப் பண்றோம். இல்ல கூட்டமா தான் பிரச்சனை இல்ல, ஒத்தையான பிரச்சனையா? மாப்பிள்ள செம்மடா மாப்பிள்ள இவ்வளவு பக்கத்துல. ஐயோ எப்படி என்ன காமிச்சற மக்கள்ஸ், இந்த வீடியோ லாரி இருக்கிற மக்கள்ஸ் தெரியுதா? இத ஓபன் பண்றா. ஐயோ இத ஓபன் பண்றா. ஐயோ மக்கள்ஸ் சோஸ் இருக்கு ரன்னிங்ல ரெடியா நிறைய. ஆமாடா சுபாஷ் கிரீரு ஒண்ணு பண்ணாது இப்ப வரைக்கும். கூப்பிடு கணேசா. கமெண்ட் பேர் மாட்டோம். கணேசானா கேக்குது மாப்ள காது. ஆமாண்டே, இது வந்து எப்படிமா சொல்லுவாங்க கவினூர்ல, இதுக்கு பேர் வந்து என்ன மாப்பிள்ள அங்க கூப்பிடுறாங்க. இங்க அங்க கூப்பிடுறாங்க. அப்பா ஃபாரஸ்டர் இருக்கிறவங்க. ஓ சரி. ஓ பைக் கிட்ட பண்ணுமா? சரிங்க ஜி தேங்க்ஸ். கார் ஒண்ணு பண்ணாத மாடோய். ஏய் பரவாயில்ல. பாத்துட்டா டேய் போடு. க்ளோஸ் அப்ல பார்த்தாச்சு. இவ்வளவு க்ளோஸ் அப்ல பார்த்தோம்ல. ஆமா குட்டியோட விளையாட்டுக்கு சொல்றியோன்னு நினைச்ச மாப்பிள்ள. டேய் நீ யாரை பார்த்துட்டு இருக்க? நான் திரும்பி பார்க்கற இங்கே நிக்குது பக்கத்துல சைடுல. சொன்னவள அப்படியே இந்த ஊர்ல யானை இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. செமடா. கௌதம் எழுதிருக்கு வாடா கருவாப்பையில. டேய் எழுதிருக்கு பாக்க.
நடுவுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கு. அதான் சொல்றேன் மக்கள்ஸ். அதாவது இந்த சுத்தில இருக்கிற இடம், இந்த சிங்கிள் ரோடு, இந்த இயற்கையெல்லாம் பார்த்தா நேச்சுரல் அப்படியே இருக்குது. எனக்கு ஏதோ வந்து ஒரு 100 வருஷம் பின்தங்கி வந்த மாதிரி இருக்குதுங்க மக்கள்ஸ். அந்த காலத்துக்கு அந்த மாதிரி ஐயோ இன்னுமே இருக்குதுங்க, இயற்கையெல்லாம் இருக்குதுங்க மக்கள்ஸ். நம்ம தான் மக்கள்ஸ். ஆனால் பத்திரமா பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமைங்க மக்கள்ஸ். நம்ம பக்கமாக கொடைக்கானல் போனது கூட அந்த எரிஞ்சங்காட்டியில கேப் விட்டு பச்சை இருக்கிறது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரொம்ப இங்கே வந்து இந்த கேப்பே கிடையாது, எரியும் எங்கேயும் எரியல. அதனால வந்து பச்சை பசலை வியூஸ் வந்து பயங்கரமா இருக்கு பார்க்கறதுக்கு மக்கள்ஸ். அடுத்தது பாருங்க, இதுலேருந்து தானே அந்த மலைக்கு போகணும். ஆமாம் ஆமாம், அந்த சொன்னால கோயில், அது இங்கிருந்தா போகிற மாதிரி நினைக்கிறேன். எக்ஸாம் 2வது செக் போஸ்ட் கிடக்குறோம். போகலாம் மாப்பிள்ள, நீங்கள் போயிட்டே இருங்க. போங்க மாப்பிள்ள, போயிருங்க மாப்பிள்ள. அவ்வளோதான் மக்கள்ஸ், போயிட்டே இருக்கிறோம் நம்ம. அருமைடா. அங்கே ஒரு 50 ரூபா வாங்கினாங்க, காசு வாங்கலான்னு பயமாக இருந்தது, வாங்கல. மக்கள் இதோட வர திருப்பூர் மாவட்டம் முடியுதோ. அப்பா நம்ம கோயில் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கோயில் வந்து அதனால கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், இதோட திருப்பூர் மாவட்டம் முடியுது. மாப்பிள்ள எங்கே வரும் மாப்பிள்ள? அந்த பக்கம் பிடிக்கிறாங்க மாப்பிள்ள. அதானே கேரளாவா மாப்பிள்ள? ஆளை பார்த்தா அப்படிதான் இருக்கு. கேரளாவா? செம்ம 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 மாப்பிள்ள. கேரளாடா, இதுல இருந்து கேரளா ஆரம்பமாடா. ஏங்க மக்கள்ஸ் இங்க பாருங்க, இதுல இருந்து கேரளா ஆரம்பங்க மாப்பிள்ள. வெல்கம் இங்க பாருடா, போட்டுருக்காங்க பாருடா. வரலப்பா. வெல்கம் டு கேரளா. சூப்பர்ரா. வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி. அந்த டயலாக் வருது எங்க? வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி. காட்ஸ் ஓன் கண்ட்ரி. இறங்கி கூட எடுக்கல, எடுத்துட்டா நேற்று வந்துடுறேன் மக்கள்ஸ். இங்க பாருங்க மக்கள்ஸ், இதுக்கு பின்னாடி வந்து தமிழ்நாடு, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கேரளா. இங்க பாருங்க, எதிரியே பார்க்கல கேரளாக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் உள்ள வரும்னு கேரளாக்குள்ள வந்துட்டு. இங்க பாருங்க, தேங்க்யூ கம் எகைன் கேரளா. அதாவது இந்த பக்கம் போகும்போது உள்ளே வரும்போது இங்கே பாருங்க, வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கிருந்து மூணாருக்கு 57 கிலோமீட்டர் மக்கள். மேலே பரிமலை, சபரிமலை ரூட்டு, கொச்சிக்கு 186, சபரிமலைக்கு வந்து 259, அதுக்கப்புறம் வந்து மூணாருக்கு வந்து 57 கிலோமீட்டருங்க. சரி வாங்க போகலாங்களா? ஓகே மக்கள்ஸ், எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. நம்மால் அவருக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் சேச்சிக்கிட்ட பேசி சேச்சியை கட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க. நான் வேற எதே கேட்கறதுனால அந்த பேர் சொல்லுது அப்படிங்கிறாங்க. அங்க உட்காந்துக்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் புரிய வைக்க முடியாது, போக சொல்லு அப்படின்ட்டாங்க. அதான் நடந்துச்சு உண்மையா. நம்மளுக்கு கெத்துறா, சமாளிக்க தெரியாம சமாளிச்ச மாத்தியா, அதுவும் கெத்து. காட்டுத்தனம் வரானுங்க. முள்ள வாங்கடா. தமிழ்நாடு வரைக்கும் ரூட் எப்படி இருந்துச்சு? கேரளா அதாவது பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாதுன்னு ஓட்டிருக்காங்க மாப்பிள்ள. தமிழ்நாடு ரூட் செம்மையா இருந்துச்சு. நம்மளால எதுக்கு எதையோ ரோடு நல்லா செம்மன்னு ஓட்டுறாங்கடா. மக்கள்ஸ் வேற மாறிங்க இந்த இடம். சத்தியமா இப்படியெல்லாம் ஒரு அழகு இருக்கு மாப்பிள்ள. ஐயோ அருவி சத்தம் கேக்குது. இங்க பாருங்க மக்கள்ஸ், பேக் கேமரா மச்சு எப்படி சொல்றது, என்னால் வந்து இது வந்து அதாவது நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி பேசுறேன்னு வைங்க, இதுக்கெல்லாம் இவ்வளோ சீனா அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சிலர் ஒரு சிலர் நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்ன, தனி தெரியுது வரேன். உண்மை என்ன அப்படின்னா மக்கள்ஸ், அந்த இடத்துல நின்று பார்த்தா தான் அந்த வைப்பு புரியும். ரெண்டாவது இயற்கையை ரசிக்க தெரியறதெல்லாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே ரசிப்பேன் மக்கள். அப்படியே இங்கே இருந்துட்டு அந்த லாஸ்ட் எப்படி எவ்வளோ ஒரு அளவான வேலை தெரியுமா, வேற மாதிரி மக்கள். அப்படியே அதில் பாதாள தண்ணி வீட்டு இருக்குது பாருங்க, தண்ணி வீட்டு இருக்குது. மாப்பிளம் கொடுத்து வாரடி இங்கே தண்ணி இங்கிருந்து கட்டினா தண்ணி கரெக்டாக தெரியுதா? தண்ணி வடிஞ்சிட்டு இருக்குது. இல்லை பேக் கேமரா காமிக்கிற பாருங்க மக்கள்ஸ். இது ஐயோ வாருங்க மாப்பிளோடு அங்கே போடுறா, பின்னாடி போடுறா மக்கள். சரிங்க ஜூம் பண்ணுறேன் காட்டுங்க. முக்கோணம் எப்படி பாத்தியா, அந்த கடைசி வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது மக்கள். அதுதான் லாஸ்ட். அதுல இருந்து ஐயோ இது வேற மாதிரி வேலைங்க. இங்க பாருங்களேன், எவ்வளோ பள்ளத்தாக்குல எப்படி தண்ணி விட்டு தான் ரோடுங்க மக்கள். நம்ம அந்த ரோடு இதுதான் கேரளா கோல் இருக்கோம். இப்போ நம்ம இங்க பாருங்க, தெரியுதுங்களா தண்ணி கீழே போயிட்டு இருக்கு. வந்து பாரு மாப்பிள, தண்ணி பாரு. தண்ணிங்க நல்லா தெரியுது. இங்க வந்து பாரு, எங்க மேலையா. பாய் பாய் டாய் டாடா டாடா டாடா. வர சரிங்க மக்கள்ஸ். ஆமாண்டா மக்கள்ஸ் தான் வருங்க மக்கள்ஸ். எப்படி போது போடுறா வாக்கிய மாதிரி ஜம்முன்னு நம்ம இந்த
பாறையெல்லாம் நிறைய இருக்கு. இங்க பாரு எப்படி தெரியும் இங்க பாரு. ஐயோ செம்மங்க மக்களே, வேற மாதிரி இடம் தெரியுதுங்களா? எவ்வளவு தூரத்துல நம்ம காமிச்சிருக்கோம் வேற லெவல்ல. உண்மையாலுமே செம்மங்க. A few moments later. இப்போ ஜூம் பண்றேன் பாருங்க, தெரியுதுங்களா? தண்ணி வாருங்க எப்படி வந்துட்டு இருக்குது பாருங்க மக்களே. தெரியுதா எவ்வளோ தண்ணி வருது பாருங்க மாப்பிள்ள? தெரியும், இங்க வந்து வர்றா மாப்பிள்ள, இங்க அருமையா தெரியுது. அருமையா தெரியுதா? எவ்வளவு தூரம் கீழே வருது. செமையா இருக்குது. ஐயோ வேற லெவலு. குளமாட்டும் இருக்கு. அந்த பாறையில படுத்துக்கிட்டும் குளிக்கலாம். காரணம் நம்ம நின்னங்காட்டி வர எல்லா காருக்காரும் இழுத்துட்டாங்க வரு. செம. இனிமே வந்து எந்த மாதிரி நல்ல மரம் கெட்ட மரம்னே சொல்லவே முடியாது நம்மளால. ஆமா, எது விஷ மரம், ஆமா, எது விஷம் இல்லாதலாம் சொல்ல முடியாது. க்ளீன் பிரீத்தாடா, க்ளீன் பிரீத். காத்து மாப்பிள்ள. உயரமான மலைகள் எல்லாத்துலயுமே எப்பயுமே க்ளீன் பிரீத் தான். மூச்சு இழுத்து விட்டா கூட நல்லா தானே இருக்கு. ஆமா மாப்பிள்ள, மூச்சு வரதே ஒரு மனமா இருக்கு மாப்பிள்ள. ஏங்க மக்கள், எதையோ போய் வீடு எடுத்துட்டு இருந்தோமே, அங்க இருக்குது பாருங்க மெயின் ஃபால்ஸ் எப்படி வந்துட்டு இருக்குது பாருங்க. ஐயோ எப்படி இருக்கு, வேங்க வருமே மாப்பிள்ள. இப்ப நம்ம தூரத்துல இருந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் நேர்ல. இந்த நீ இப்ப ஜூம் போட்டு இப்ப அதை காமிச்சுன்னு வச்சுக்க, அது வேற மாதிரி இருக்கும். இல்ல இந்த வீட்டுல சாட்டுல எல்லாம் ஒட்டுவோம்ல, அதை பாக்குற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு மலையில ஃபால்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு மக்கள், சொந்த மாதிரி இருக்கு. காமிக்கிற பாருங்க மக்களே, இருங்க காமிக்கிறேன். ஜூம் பண்றேன். ஒரு ஜூமு, 2 ஜூமு, இதோ 5 ஜூமு ரெடி ஆயிட்டாங்க. வாங்க அப்படியே ஜூம் இழுப்போமா? அப்பா ஸ்லோ மோஷன்ல உழுதுடா வீடியோ. எப்படி வருது பாருங்க, இங்க பாருங்க எப்படி உழுது, எப்படி வருது பாருங்க மக்கள். மாப்பிள்ள இப்படி வருது போடுற தண்ணி. பரவாயில்லைங்க, ரொம்ப தண்ணி நிறையன்னு சொல்ல முடியாது, ஆனா சூப்பரா இருக்கு. இந்த இடத்துக்கும் அப்படியே பாருங்க மக்கள். இங்க இருந்து பாக்கணும் நம்ம கம்மியா தெரியுது, நிறைய தான் விழுந்துட்டு இருக்குது. அவ்வளவு கொத்தா உழுவுது. அங்க பாரு ஊரெல்லாம் பாரு மக்கள், ஊரு பாருங்க மக்கள். அங்க பாரு எவ்வளவு ஊர் இருக்கு பாருங்க. ஊர் என்னது? இல்ல இதுதான் பெருசு ஏதோ பில்டிங் போல. அங்கங்க அது வேணா, அங்கெல்லாம் வேணா, அங்கங்க ஏதோ அவ்வளவு அங்கங்க வீடுறா. அதெல்லாம் அதெல்லாம் காட்டேஜ் மாதிரி வீடுறாது. ஜம்முனியோட ஒரு அழகிய லொக்கேஷன் மக்கள். மாப்பிள்ள உள்ள வைக்கிறார் பார்த்தீங்களா? மேலே பாருங்க இயற்கையான ஒரு குடை, இயற்கையான நிழல் குடை, இயற்கையான குடைன்னு சொல்லலாம். ரெண்டுமே நிழற்குடை, மலை குடை ரெண்டுமே சொல்லலாம். பாரு மழை வந்தோடனே ஓடுறாங்க பாருங்க கர்நாடகா பசங்க. எப்படி எல்லாம் சவுத் இண்டியன்ஸ் தான் இங்கே இருக்கிறதெல்லாம். அப்படியே இங்கே பாருங்களேன், காமிக்கிறேன். அருமையான ஒரு வாட்டர் ஃபால் மக்கள்ஸ். சின்ன வாட்டர் ஃபால் தான். ஆக்சுவலாக இங்கே வந்து நேரமே வந்து அப்படின்னா குளிச்சிருக்கலாமாம்மா. இப்போ நம்ம நேரம் தவறி விட்டது. அந்த காரணத்தினால் வாருங்கள் போய் மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு ஜம்முன்னு டீ குடிப்போம். மாப்பிள்ள 3 டீ சொல்லிட்டீங்களா? சரி சொல்லலையா? சரி சொல்லிட்டு வந்துட்டா மக்கள். என்னடா பழ பஜ்ஜிக்கு இவ்வளோ ஆர்வம் நினைக்காதீங்க, இதெல்லாம் நம்ம ஏரியாவில் கிடைக்காது. என்ன மாப்பிள்ள? நம்ம ஏரியாவில் கிடைக்காது. ஆவின்ல மட்டும் கிடைக்கும் மாப்பிள்ள. ஆவின்ல மட்டும் கிடைக்கும். ஆமா ஃபேவரட். அதுவுமே இந்த கேரளா ஒட்டிருக்கிற கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆவின்ல மட்டும் மேக்ஸிமம் கிடைக்கும். இந்த கொங்கு பெல்ட் ஆவின்ல. ஆமா எனக்கு தெரிஞ்சு அது இந்த பொள்ளாச்சி, இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி, பல்லடா, கோயம்புத்தூர் அதுல இருக்கிற அந்த ஆவின்ல எல்லாத்துலயும் கிடைக்கும். நேந்திர பழம் சொல்லுங்க, அவ்வளோ ஓடுற மக்கள் செம்மையா இருக்குது. இப்படி இந்த பக்கம் போகுது அப்படியே இனிப்பும் இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி வீடு ஓடிட்டு இருக்கான்னு பாரு. ஓடிட்டு இருக்கு. செம்ம
இந்த லொக்கேஷன் அதுக்கு மேலே வெளியே மழை பெய்யுது வரைக்கும் மக்கள். கூடாரம் இல்லைன்னா நம்ம நடந்துருவோம். இந்த மாதிரி அவ்வளோ பூவெல்லாம் ஜம்முன்னு இருக்கிற பூக்களை பறிக்காதுன்னு தமிழே போட்டிருக்காங்க. வாங்க டீ குடிச்சு பார்த்தலாம். நீங்கள் சாப்பிட்டு பின்பாருங்க கொஞ்சம் குடிச்சு வந்துடுறேன், விற்குது. கேரளா டீ, சேச்சி டீ. டிஃப்ரெண்டாக இருக்குது டீ. ஆனால் லைட்டாக அந்த மருதாணி வாசம் மாட்டேன், லைட்டாக மருதாணி வாசம் மாட்டேன் இருக்குது மக்கள். ஆனால் டீ நல்லா இருக்குல்ல, அந்த ஒரிஜினலான டீ தூள் அப்படின்னு தெரியுதுல்ல, அது கலப்படம் இல்லாமல் செம்மையாக இருக்குது. முன்னாலே இப்போ எஸ்டேட் நிறையா இருக்கலாமாப்ல. சூப்பராக இருக்குதுங்க டீ, செம்மையாக இருக்குது. அந்த கலரே பாருங்க மக்கள். பேக்க மேலே கம்மிட்டா, ஐயோ பாருங்களேன், அந்த கலரே எத்தனை பார்த்தா தான் தெரியும் மக்கள். தெரியுதா? இங்கே நீங்கள் கேமராவில் பார்க்குற மாதிரி தான் நேரில் இருக்குது. சரி வாங்க அடுத்தது மிளகாய் பச்சி எடுத்துருவோம். நல்லா சாப்பிடுவோமா? வேற மாதிரி இருக்குண்டோ. அடுத்து மிளகாய் பச்சிங்க. அப்போ நானும் தொட்டுன்னு வாங்குறேன். நல்லா இருக்குண்ணா, நான் தொட்டோன்னு எல்லாம் தொட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆமாண்ணா, நல்லா இருக்குண்ணா, அருமையாக இருக்குது. அது போண்டாவில பிச்சு வடை போண்டாவே பிச்சு உள்ளே போட்டு ஊற போட்டு கடைசி அப்படியே வாயில் எடுத்து கொட்டினோம்னு வச்சுக்க, அது அதோட இருக்கு. பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே டீயில் ஊற போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கு. சீட் பெல்ட் மட்டும் போடாமல் வந்துருந்தோம்னு இங்கே இந்த மரம் என்ட்ரன்ஸ் அவருக்கு முன்னாடியே நிற்கிறாங்க மக்கள். முன்னாடியே உட்காந்து 2 பேரும் சீட் பெல்ட் போடணுமாம்மா. சேஃப்டியாக வந்துடுங்க, சீட் பெல்ட் ஹெல்மெட்லாம் போட்டு வந்துருங்க. 500 வீட்டு பார்த்தோன்னே அப்படின்ட்டு மலையத்தில் என்ன போய்க்கோ அங்கே நிற்கிறாடா கௌதம். செம்மையாக இருக்குல்ல இந்த மொமெண்ட்டு. மலைக்கு அப்படி சூடாக குடிக்கிறதுக்கு மக்கள். அவ்வளோதாங்க, வீடியோவை நிறைய போயிருக்கு வந்துட்டான். என்னப்பா மறுபடியும் பிளைன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிளைன்ஸில் இருக்கிற காரு வேற, சட்டை வேற, நாளும் வேற, எல்லாமே வேற. அந்த அன்னைக்கு வந்து சுபாஷ் அவங்க காருக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்துருச்சு மக்கள். அவங்க ஃபேமிலியிலேருந்து அடுத்த நாள் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால கீழே கொண்டாண்டேன், காரை கீழே கொண்டாந்துட்டு சரி எப்படியாவது இந்த வீடியோ வந்து ஏன்னா நீங்கள் வெக்ஸ் ஆயிருவீங்க, அந்த கண்டினியூட்டியை எடுத்துருவோம்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே அந்த சீரீஸை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ எகைன் உடுமலைப்பேட்டை பக்கமாக தாராவது உடுமலைப்பேட்டை போயிட்டு இருக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மூணாறு போயிடுவா. இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இன்னைக்கு தான் போயிட்டு இருக்கு நினைக்கிறீங்களா? புதன்கிழமை ரிலீஸ் பண்ணிருக்கலாம் வீடியோவை. இப்போ தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் தான் மூணாறு போய் சேருவான். ஒரு 10 வீடியோ மூணாறு வீடியோ தொடர்ந்து வரும். மூணாறுல எந்தெந்த பிளேஸ் போலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. என்ன மாப்ள? ஓகே, எகைன் மூணாறு போறோம். பாய் மக்கள்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ மூணாறு வீடியோலயே சந்திக்கிற மக்கள்ஸ். பாய்ங்க, செமையா பண்ணிடலாம் அந்த மூணாறு சீரிஸ். சரிங்களா? ஆசையீர பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் போய் அந்த கூக்கல் இடையில பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? இதுக்கு மேல இன்ஃபர்மேட்டிவா ஜம்னு பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு மக்கள்ஸ். நீங்க பாருங்க, இதுக்கு மேல நம்ம எப்படி பண்றோம்னு மட்டும் பாருங்க.